வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான். டு ஃபைண்ட் வெதர் எ கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஆர் நாட். அது என்ன சார் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா? சாம்பிள் அவுட்புட்டில் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் ஒரு நம்பரை கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்குறேன் 153. இதில் எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. 153 இருக்குது. 3 நம்பர் இருக்குது. 1 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது. 153. இப்போ எல்லாத்துக்கும் நான் ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டு இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. அப்போ பவரில் 3 போடணும். 1 கியூப் என்ன? 1. 5 கியூப் என்னது? 5 5 சார் 25. 25 5 சார் 125. 3 கியூப் என்னது? 3 3 சார் 9. 9 3 சார் 27. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணனா வரும் 153 தான் வரும். சேம் அதே நம்பர் வந்துச்சு பாருங்கள். ஸோ நான் என்ன நம்பர் கொடுக்குறனோ அதே நம்பர் வரணும். வந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ 4 நம்பர் கொடுத்தனா 4 நம்பரும் ப்ளஸ் போட்டுட்டு பவரில் 4 4 4ன்னு போடணும். ஸோ சால்வ் பண்ணி அதே ஆன்சர் வந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அப்படி வரலன்னா நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இதுதான் லாஜிக்கு. இப்போ இதுக்கு ஒரு கோடிங் எழுதுவோம். ப்ரோக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். நம்பர் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் எ நம்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் 153 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது 153 கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போது இந்த லூப்புக்கு வந்துடும். இந்த லூப்பில் இஃப் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ இஸ் ஆம்ஸ்ட்ராங்னா ஃபங்க்ஷன் கால் ஆகும். நம்பர் என்னது? 153. இந்த 153 கொண்டு போகும். இந்த ஃபங்க்ஷன் கிட்ட கொண்டு போயிடுச்சு இப்போது 153. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கும். இப்போது 153 இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த 153 என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன். ஏன்னா இது ஒரு முழு நம்பர். இது தனித்தனியாக பிரித்தா தானே எத்தனை நம்பருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் திஸ் நம்பர். இப்போ இந்த 153 நான் ஸ்ட்ரிங்காக மாற்றி இந்த நம் எஸ்டிஆருக்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ 153 இருக்கும். இதுக்குள்ளே எல்லாம் ஒன்று தான். 153னா அது ஒரே நம்பர். இதை ஸ்ட்ரிங்காக மாற்றும் போது 153ன்னு அது ஒரு நம்பராக இல்லாமல் அது ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, மாற்றி வச்சுக்கோ. இப்போ அடுத்தது இந்த 153 இருக்குங்க இல்லையா, இதோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறேன். 153 லென்த்து. ஸோ இது எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ மொத்தம் எத்தனை? இதில் லென்த் எவ்வளோ இருக்குது? 3. ஸோ இதுக்குள்ளே ஆன்சர் 3ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும் நம் அண்டர்ஸ்கோர் டிஜிட்டில். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சம் ஆஃப் பவர்ஸ்குள்ளே ஒரு ஆன்சரை ஸ்டோர் பண்ண போகிறேன். என்ன ஆன்சர்னா ஒவ்வொரு நம்பரை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ 153 நம்ம என்ன பண்ணுறோம்? 1 power 3 + 5 power 3 + 3 power 3. இதை சால்வ் பண்ணுறது தான் இந்த கோடிங். ஓகேங்களா? இப்போது சம் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஃபங்க்ஷன் லைப்ரரியிலே இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சம் இன்ட். ஓகேங்களா? எல்லாமே இன்ட் வேல்யூஸ். டிஜிட், இது எல்லாமே டிஜிட்ஸ். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா பவர் பண்ண போகிறேன். நம் டிஜிட் என்ன பவர்? 3. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நான் பவர் 3 பண்ண போகிறேன். ஃபார் டிஜிட் இன் நம் எஸ்டிஆர். சொல்லிடுறேன். அந்த டிஜிட் எங்கே இருக்குன்னா நம் எஸ்டிஆரில் இருக்குது. நம் எஸ்டிஆரில் என்ன இருக்குது? 153 இருக்குது. ஸோ இந்த 153 தான். இந்த 153க்கு ஒவ்வொரு டிஜிட்டாக ஃபஸ்ட்டு 1க்கு க்யூப் எடுக்கும், அடுத்தது 5க்கு க்யூப் எடுக்கும், அடுத்தது 3க்கு க்யூப் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஆன்சரும் எடுத்துகிட்டு வந்து இந்த சம் ஆஃப் பவரில் ஸ்டோர் பண்ணிக்கோ. ஸோ ஆன்சர் வந்து 153ன்னு வந்துருச்சு. இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன். சம் ஆஃப் பவர்ஸ் ஈக்குவல் டு நம்பர்னு. அதாவது இந்த சம் ஆஃப் பவர்ஸ் என்ன இருக்குது? 153. ஓகேங்களா? இப்போ இந்த 153 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஆன்சர் கொண்டு வருது. இப்போது நம்பரில் 153 இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துருக்கோம் 153. அப்போ 153 என்னது? நம்ம கொடுத்த நம்பரே திரும்ப வந்துச்சுன்னா அப்போது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அப்படி வரலன்னா வேறு எதாவது நம்பர் வந்துச்சுன்னா நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு வரப்போகுது. ஸோ நான் 153 கொடுத்து 153 ஆன்சரில் வந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி இல்லைனா நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சின்டாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எஃப் போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு இந்தமாரி ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் நம்மளுக்கு இங்கே காட்டும். 153 இஸ் an ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றுங்க. அப்புறம் அதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு எண்ணுங்க. அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு. அப்புறமா அதை பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி அந்த வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் பண்ணி
லூப்பில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்த நம்பரே வந்துச்சுன்னா, நம்ம கொடுத்த நம்பரே வந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி வரல நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சாம்பிள் அவுட்புட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.